Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல economy topics in news last week பார்க்க போறோம். So first list of topics: wholesale price index, centralized information system, periodic labor force survey, Jute Corporation of India, market infrastructure institutions. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பேச போறோம். So first is wholesale price index. So இந்த டாபிக் வந்து ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ஈஸ்டு டு 0.85% இன் ஏப்ரல் 2025. ஸோ ஏப்ரல் 2025ல ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்து ஈஸ் ஆயிருக்கு டு 0.85% சொல்லி நியூஸ்ல இருந்தது. ஸோ this is not important for us. எவ்வளோ ஆயிருக்கு என்னன்னு சொல்லி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன? ஸோ இது நீங்க ஸ்டாட்டிக்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் சொன்னா change in prices of goods and sold and traded in bulk by wholesale businesses. Wholesale businesses அவங்க வந்து அந்த சேல் பண்ணுவாங்க இல்லையா அந்த goods. ஸோ அந்த wholesale business சேல் பண்ற goodsோட price changes மெஷர் பண்றது தான் இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை வந்து யார் கால்குலேட் பண்ணுவாங்க? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃபீஸ் ஆஃப் எக்கானமிக் அட்வைசர் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. எது பேஸ் இயரா வச்சு இந்த சேஞ்ச் கால்குலேட் பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா 2011 to 12 அண்ட் எவ்வளோ தட் இஸ் 1 மந்த்க்கா 2 மந்த்ஸ்க்கா 3 மந்த்ஸ்க்கா 6 மந்த்ஸ்க்கான்னு கேட்டா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து மந்த்லி பேசிஸ். ஸோ மந்த்லி பேசிஸ்ல இது மெஷர் பண்ணுவாங்க. அண்ட் இதுல 697 ஐட்டம்ஸ் இன்க்ளூடட். அதுல பிரைமரி ஆர்டிகல்ஸ், ஃபியூயல் அண்ட் பவர், மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். சர்வீசஸ்க்கு மேல இங்க ஃபோக்கஸ் இருக்காது. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல ஒன்லி கூட்ஸோட பிரைஸ் தான் இங்க பாக்குறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஹோல்சேல் லெவல்ல தட் இஸ் அந்த ப்ரொடியூசர் லெவல்ல இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் தென் we also have something called consumer price index. இது என்னன்னா goods and services that are available for consumer. கன்சியூமருக்கு வரும்போது எந்த பிரைஸ்ல those are being available. So இதை வச்சு கால்குலேட் பண்றது தான் consumer price index. So wholesale price index வந்து average price change that are still at its initial level. இன்னும் retail market consumer கிட்ட வரல. ஹோல்சேல் லெவல்ல தான். இங்க வந்து கன்சியூமருக்கு வந்து எந்த பிரைஸ்ல ரீச் ஆயிட்டு இருக்கு தட் இஸ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து ஒர்க்கிங் குரூப் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ரிவைஸ் பண்ணணும் என்னன்னு சொல்லி ஸோ எந்த மெத்தடாலஜி இங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். இது வந்து சர்வீசஸ் விச் அக்கௌண்ட் ஃபார் மோர் தென் ஹாஃப் ஆஃப் இந்தியாஸ் எக்கானமிக் அவுட்புட். ஸோ இந்தியா எக்கானமிக் அவுட்புட்ல ஹாஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற அந்த சர்வீசஸ் வந்து ட்ராக் பண்ணி இது பண்றது இந்த இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னா ஹோல்சேல் லெவல், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா கன்சியூமர் லெவல். எவ்வளோ ஐட்டம்ஸ், எந்த ஐட்டம்ஸ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு, ஸோ மேனுஃபேக்சருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு, ஃபியூயல் அண்ட் பவருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு, ஸோ யார் கால்குலேட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க, பேஸ் இயர் என்ன, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதே நியூஸ்ல இருந்தது. ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் சொல்றாங்களா அவங்க வந்து டிஜிட்டல் லெண்டிங் ஆப்ஸோட டீடைல்ஸ் வந்து இப்போ ரிப்போர்ட் பண்ணணுமா. எது மூலமா? சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்ட்டல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா. ஓகேங்களா? ஸோ அதனால வாட் இஸ் திஸ் சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ திஸ் வாஸ் centralized information management system is by RBI, Reserve Bank of India. Data operations எல்லாமே efficient ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஃப்ளோ எப்படி இருக்கு, அக்ரிகேஷன் எப்படி இருக்கு, எப்படி டிசமினேட் ஆயிட்டு இருக்கு, ஸோ ஃபினான்ஷியல் டேட்டா வந்து அக்ராஸ் ஆல் தி செக்டார்ஸ் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இங்க மெயின் பர்பஸா வச்சிருக்காங்க. ஓகே? ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மா டேட்டா அனாலிசிக்ஸ், டேட்டா ப்ராசஸிங், ஃபினான்ஷியல் டேட்டா. ஸோ இது பண்றதுக்காக ஆர்பிஐ லான்ச் பண்ணியிருக்கிறது தான் சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அண்ட் தென் டொமைன்ஸ் எல்லாம் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல், ஃபிசிக்கல், எக்ஸ்டர்னல், கார்பரேட், ப்ரைசஸ், ரியல் செக்டார்ஸ் எல்லாமே இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் ஆர் நவ் ஹியர் இன்டிகிரேட்டட். கிளவுட் பேஸ்டு சிஸ்டம். ஸோ எலக்ட்ரானிக்கலி எல்லா டேட்டா எல்லாம் கிளவுட் பேஸ்டு சிஸ்டம்ல செக்யூர்டா இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ அனாலிட்டிக்ஸ் தட் இஸ் அனாலிசிஸ் பண்றது கூட ரொம்ப அட்வான்ஸ்டா டேட்டா மைனிங், விஷுவல் அனாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த அனாலிசிஸ் கிளியரா இருக்கும்போது மானிட்டரிங் வந்து பெட்டரா பண்ணலாம்னு சொல்லி. ஓகேங்களா?
ஸோ கம்யூனிகேஷன் வில் பி பெட்டர், டைம் லைன்ஸ் வந்து அக்யூரேட்டா எப்போ என்ன எப்படி பண்ணுமோ அந்த டேட்டா வச்சு எஃபிஷியண்டா இது பண்ண முடியுமான்னு சொல்றாங்க. Then the next topic is periodic labor force survey. சென்டர் வந்து பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து ரீவேம்ப் பண்ணிருக்காங்க மே 2025 நந்தன் சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ வாட் இஸ் திஸ் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஸோ இது எப்போ லான்ச் ஆயிருக்கு? லான்ச்ட் இன் 2017. எதுக்கு? குவார்டர்லி டேட்டா on urban India and annual data for both rural and urban India. So அர்பன் இந்தியாவுக்கு வந்து குவார்டர்லி எப்படி இருக்குன்னு சொல்லி லேபர் ஃபோர்ஸ் சர்வே பண்ணி விடுவாங்க. ரூரல் அண்ட் அர்பனுக்கு வேஸ் பண்ணி ஆனுவல் டேட்டா கொடுப்பாங்க. அர்பனுக்கு மட்டும்னு சொன்னா குவார்டர்லி. ஓகேங்களா? யார் இது லான்ச் பண்ணாங்க? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் implementation. So இது வந்து estimates of key employment indicators, unemployment indicators and labor force participation rate எப்படி இருக்கு, unemployment rate எப்படி இருக்கு, worker population ratio எப்படி இருக்கு. So இந்த analytics ஃபுல்லாவே இந்த சர்வே மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, so labor force participation rateனா என்ன? percentage of persons in labor force in the population. Populationல எத்தனை பேர் லேபர் ஃபோர்ஸ்ல இருக்காங்க, தட் இஸ் ஒர்க்கிங் ஆர் அவைலபிள் ஃபார் ஒர்க், எத்தனை பேர் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க பாப்புலேஷன்ல. அண்ட் தென் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ என்னன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் இன் தி பாப்புலேஷன். இங்க சீக்கிங் ஒர்க் கூட வருவாங்க, இங்க ஆல்ரெடி எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் எடுக்கிறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்ஸ் அன்எம்ப்ளாய்டு அமாங் தி லேபர் ஃபோர்ஸ். இங்க லேபர் ஃபோர்ஸ்ல எம்ப்ளாய்டு அண்ட் சீக்கிங் ஃபார் ஒர்க் ரெண்டு பேரும் வராங்களா? ஸோ அந்த இடத்துல லேபர் ஃபோர்ஸ்ல எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லி பார்க்குறாங்க. கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் சொன்னா பேசிஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பீரியட் ஆஃப் வீக்லி சொன்னாலே 7 days, டேட் ஆஃப் சர்வே அந்த preceding the date of survey on the reference period of last 7 days. So that is like the current weekly status of the person. Okay, so இங்க வந்து monthly update unemployment indicates labor force participation rate on a monthly basis for rural and urban areas. So எல்லாமே இந்தியா at all levels in the current weekly status நம்ம monthly basisலயே கொண்டு வரணும், அந்த அப்டேட் பண்ணணும் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜூன் ஜூலை சைக்கிள் ஃபாலோ ஆயிட்டு இருந்தது. ஓகே, ஸோ மூவிங் டு த அப்ரோச் ஆஃப் கேலண்டர் இயர். ஸோ 2025 வந்து இப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து இன்னும் ரீவாம் பண்ண போறாங்க. ஸோ தட் லேபர் மார்க்கெட்னு காம்ப்ரஹென்சிவா நல்லா அனலைஸ் பண்ணலாம். எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணாதான் எங்க எந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் தேவைன்னு சொல்லி சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் என்ன, worker population ratio என்ன, unemployment ratio rate என்ன, so what is current weekly status, so all these things you should be knowing. Next, Jute Corporation of India. இது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொன்னா ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஜூட்டோட எம்எஸ்பின்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 5335 to 5650 per quintal for crop year 25 to 26. அதனால ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நியூஸ்ல இருந்தது. ஸோ இந்த மாதிரி கார்பரேஷன்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லும் போது திஸ் இஸ் அ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். ஓகேங்களா? அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இது 1971ல ப்ரைஸ் சப்போர்ட் பண்றதுக்கு, இந்த ராஜூட் ப்ரைஸ் சப்போர்ட் பண்றதுக்கு ப்ரைஸ் சப்போர்ட்டிங் ஏஜென்சியா இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜூட்னு வந்து க்ரோயர்ஸ் வந்து எம்எஸ்பிக்கு லிமிட்ஸ் இல்லாம ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ எம்எஸ்பி வந்து ஆனுவலி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் ஓட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த எம்எஸ்பி பார்க்கும்போது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ், கேபினெட் கமிட்டி ஆன் எக்கானமிக் அஃபேர்ஸ் சொல்லி 2 words பார்ப்பீங்க. கரெக்டா? ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன் தான் இங்க யூஸ் பண்றாங்க, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ். இவங்க ஜூட் ஃபார்மர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி டைரக்டா எம்எஸ்பில இந்த குவான்டிட்டி தான் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணோம் இல்லாம குவான்டிடேட்டிவ் லிமிட்ஸ் இல்லாம எம்எஸ்பில ஜூட் வந்து ஃபார்மர்ஸ் வந்து இங்க ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரைஸ் ரோல் வந்து இதனால என்ன ஆகுது, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஸோ ஸ்மால் அஃபிஷியல் ஏஜென்சி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ 7 ஜூட் க்ரோயிங் ஸ்டேட்ஸ் லைக் வெஸ்ட் பெங்கால், பீகார், ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, திரிபுரா, மேகாலயா, அஸ்ஸாம் எல்லா 7 ஜூட் க்ரோயிங் ஸ்டேட்ஸ்லயும் இவங்க ஆக்டிவ் ஆயிட்டாங்க. ஸோ மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தேர் ஆல்சோ மெயின்டைனிங் தட் ஃபைபர் ஸ்டாக். ஸோ இம்போர்ட்ஸ் இது அது பண்ணும்போது என்னன்னா அந்த ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்ல
ஸோ எக்ஸ்போர்ட் ஆஃப் ரா ஜூட்ல ஸோ அந்த ப்ராடக்ட் ப்ரமோட் பண்றதுல ஆல் திஸ் தேர் பிளேயிங் அ வெரி கீ ரோல். யாரு? ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் இஸ் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இவங்க ஏன் நியூஸ்ல இருந்தாங்க? டு ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் தி கவர்னன்ஸ் மெக்கானிசம் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கவர்னன்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு செபி வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் ஆடிட் மெக்கானிசம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், எஃபெக்டிவா கவர்ன் பண்ணலாம். எது? மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ல. ஓகே, வாட் ஆர் தே ஃபர்ஸ்ட் அண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் எனேபிள்ஸ் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். கேபிட்டல் மார்க்கெட் ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இருக்கிற ஒரு என்டிட்டி தான் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்க கோர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொன்னா ட்ரேட், கிளியர், செட்டில்மெண்ட், ரெக்கார்ட் கீப்பிங் அண்ட் சேஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ அங்க யாருக்கு வந்து சேல் பண்றாங்க, எவ்வளவுக்கு சேல் பண்றாங்க, அந்த ட்ரேடிங் எப்படி இருக்கு, ஸோ அந்த ரெக்கார்ட் எல்லாம் டேட்டா எல்லாம் நீட்டா மெயின்டைன் பண்றது, செக்யூரிட்டிஸ் எல்லாம் சேஃபா ஸ்டோர் பண்ணிக்கிறது. இதனால இன்வெஸ்டர் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது அவங்க they'll be confident and also that will also promote national economic growth. ஏன்னா இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ட்டா எக்கானமிக் growth கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கேபிட்டல் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு, ரெகுலேஷனே இல்லைன்னா எப்படி? ஸோ அங்க ரெகுலேஷன் கொண்டு வரதுக்காக தான் நம்ம இது பண்றது, அங்க சேஃபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு this will be also there. ஸோ ஸ்டாக் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ், செக்யூரிட்டி ட்ரேடிங், கிளியரிங் கார்பரேஷன், ஸோ ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸ் அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அந்த செக்யூரிட்டி ஓனர்ஷிப்ஸ் பற்றி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் இருக்கும், ரெகுலேஷன் இருக்கும். செபி இது வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேபிட்டல் மார்க்கெட்னு இது பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து இது என்னன்னா ஸ்டெபிலிட்டி. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இல்லைன்னா, கரெக்டாக வந்து நடக்க வேண்டியது நடக்கல, என்டையர் ஃபினான்ஷியல் மார்க்கெட் வில் பி, சிஸ்டம் வில் பி டிஸ்டர்ப்ட். that stability will be disturbed. So you should be knowing. அதனால தான் அதுல கரெக்டா இருக்கணும்னு தான் இப்போ இன்டர்னல் ஆடிட்டிங் மெக்கானிசம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து செபி அது ரெகுலேட் பண்ணணும் அனுக்கிறாங்க மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, so now let's go for a quick revision. Wholesale price index. Wholesale price index என்ன சொன்னா wholesale level price of goods வந்து change in price of goods எப்படி இருக்கு. Base year 2011 to 12. Office of Economic Advisor, Ministry of Commerce and Industry தான் இது மெஷர் பண்றாங்க. மந்த்லி பேசிஸ்ல இது கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொன்னா கன்சியூமருக்கு எந்த பிரைஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லி வச்சு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஃபியூயல் அண்ட் பவர் அண்ட் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் சொல்லி 697 ஐட்டம்ஸ் இருக்கு. அண்ட் இங்க கூட்ஸ் மட்டும் தான், சர்வீசஸ் கிடையாது. சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் லெண்டிங் ஆப்ஸ் இவங்க எல்லாம் இது பண்றதுக்கு. ஸோ அந்த இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இது விட்டுருக்காங்க. ஸோ எப்படி நடக்குதுன்னு சொல்லி சென்ட்ரலைஸ்டா கிளவுட் சிஸ்டம் யூஸ் பண்ணி எல்லா டேட்டா ஸ்டோர் பண்ணி செக்யூர்டா அண்ட் அது ஸ்டோரேஜ் மட்டுமே இல்லாம அனாலிசிஸ் பண்ணி எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்காக தான் ஆர்பிஐ இந்த சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தி ஃபினான்ஸ், தட் இஸ் ஃபினான்ஷியல் டேட்டா. ஸோ பி இட் physical and also financial, corporate, prices, real sectors எல்லாமே எல்லா டொமைன்ஸ் இன்டிகிரேட் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் தென் இஸ் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஸோ இது யார் பண்ணிட்டு இருக்காங்க? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் 2017ல. ஸோ எப்படி லேபர் ஃபோர்ஸ் இருக்கு? ஸோ நார்மலி அர்பன்ல குவார்டர்லி, ரூரல் அண்ட் அர்பன்ல ஆனுவலி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வச்சு என்னன்னா ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ எப்படி இருக்கு, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் எப்படி இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல அனலைஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் எந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் தேவைன்னு சொல்லி கரெக்டா தெரியும். ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் தான் இதை எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. ரொம்ப அஃபீஷியல் ஸ்மால் இது பண்ணி அதுக்கப்புறம் ஆல் தி 7 தட் இஸ் ஜூட் க்ரோயிங், நல்லா ஜூட் க்ரோயிங் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைபர் ஸ்டாக் மெயின்டைன் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் இதுல தேர் பிளேயிங் கீ ரோல், கமர்ஷியல் ரோல் பிளே பண்றதுல. ஸோ அந்த எம்எஸ்பிஸ் சொல்லும் போது எம்எஸ்பியில் எம்எஸ்பி ப்ரைஸ்க்கு அவங்க ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்க. எந்த மாதிரி இவ்வளோதான் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணோம்னு இல்லாமல் பண்ணிட்டு ஸோ ஃபேரா இது பண்ணி they'll be taking, so that supporting the farmers and also supporting this அந்த ஃபைபரோட இது இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் திஸ். அண்ட் தென் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எதுக்கு?
கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்து ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. ஸோ அந்த செக்யூரிட்டிஸ், எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் ட்ரேடிங்கா இருக்கலாம், கிளியரிங்கா இருக்கலாம், ஸ்டாக்கிங்கா இருக்கலாம், எல்லாமே ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ அதனால இப்போ அதுல வந்து ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் வந்தா என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டியே இதாயிரும். இவங்க நல்லா இருந்தா தான் இன்வெஸ்டருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நேஷனல் எக்கானமிக் குரோத்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதனால இதுல எல்லாம் இன்டர்னல் ஆடிட்டிங் மெக்கானிசம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ரெகுலேட் பண்றதுக்காக செபி இப்போ இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோ அபவுட் திஸ் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ ஆஸ்பிரன்ட்ஸ் ப்ளீஸ் கீப் ரிவைசிங், நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். ஸோ ஒரு சில யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் ஹாஸ் ஹெல்ப் லாட் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் in their last prelims. So please keep revising. Do well. Thank you. Have a nice day.